சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியான மதகஜராஜா படத்துக்கான ரிவ்யூ பார்க்கலாம். விஷாலுடைய 2 ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு பார்க்குறாரு. பிரச்சனைகளை முடிச்சாரா இல்லையா, இதுதான் அந்த படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி. இது செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவோம். விஷாலும் சந்தானமும் இந்த காம்போ ஏற்கனவே நிறைய படங்களில் நடிச்சிருந்தாங்க. பட்டத்து யானை படத்தில் செம்மையாக இருக்கும் இவங்களுடைய காமெடி. அதே போல தான் அந்த படத்துலையும் இவங்களுக்கான போர்ஷன்ஸ் செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது மற்ற நடிகர்கள் அவங்களுக்கு கொடுத்த ரோல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மனோபாலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும், சிக்கி புக்கு ரயில் வண்டின்னு ஒரு சாங்காக இருக்கட்டும் செம்மையாக இருந்தது. இந்த ஒரு சாங்கை தவிர மற்ற சாங்ஸ் எனக்கு பெருசாக பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம, இன்டர்வல் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் செம, கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. இந்த படத்தில் சில லேக்ஸ் இருக்குது. காமெடி எல்லாம் செம்மையாக இருந்ததுனால எனக்கு அந்த லேக்ஸ் எனக்கு பெருசாக தோணலை. சுந்தர்சி படங்களில் கிளாமர் இருக்கும், அதே போல் இந்த படத்துலேயும் கிளாமர் இருக்குது. அது கூடவே காமெடியும் இருக்கிறதுனால காமெடி செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒர்த்து வாட்சபிள் படம் தான். சில லேக்ஸும் அதே போல் சிக்கி புக்கு ரயில் வண்டி அந்த சாங் தவிர மற்ற சாங்ஸ் எல்லாம் பெருசாக பிடிக்கல அப்படின்றதுனால என்னுடைய ரேட்டிங்ஸ் 5க்கு 3.8 கொடுக்கலாம். இதுதான் என்னுடைய ரேட்டிங்ஸு. ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் பாருங்கள் இந்த படத்தை. ஒரு நல்ல காமெடி படமாக பார்த்துட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகும். இதுதான் மதகஜராஜா படத்துக்கான ரிவ்யூ.